ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோ ரீசார்ஜோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளானு. இது யாருக்குன்னா வீட்டிலேயே வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறவங்க, அது இல்லாமல் டேட்டா பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவையில்ல, எப்போ தேவைப்படுமோ அப்போ மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்ம டீப்சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூலில் வந்து நம்ம போடும்போது 155 ருபீஸுங்கிறது தான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு இதுனா வந்து இந்த 155 ருபீஸ் வந்து இப்போ அவைலபிளாகவே இல்லை. No, the Jio 155 rupees plan is no longer available. Reliance Jio discontinued this plan ahead of a tariff hike that took effect on July 3, 2024. வந்து வேறு ஏதாச்சும் பிளான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து ட்ரை வந்து ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. இது மாதிரி வாய்ஸ் பிளான் மட்டும் இருக்க மாதிரி நம்ம ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதை பேஸ் ஆகி வந்து ஜியோவில் வந்து 1748 ருபீஸு அப்புறம் 448 ருபீஸ்க்குங்கிற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. 1748க்குள்ளே ரீசார்ஜ் பிளான் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 336 டேஸுக்கு 336 நாளுக்கு வந்து ரீசார்ஜ் பிளான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து 448 ருபீஸ் அப்படிங்கும்போது 84 டேஸ்க்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பெர் டேங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஜியோ எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் இப்போ வந்து 28 டேஸு 22 டேஸு 14 டேஸு அப்படிங்கிற மாதிரி இப்போ மந்த்து வந்து ஆக்சுவலாக வந்து 30 31 வருது. ஆனால் வந்து அவங்க மினிமம் மந்த் எடுத்துகிட்டு 28 டேஸு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக போயிட்டு இருக்குது 14 டேஸ்க்கு ரீசார்ஜ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து நம்ம பெர் டேக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறது பார்க்குறது தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். இப்போ வந்து 1748 ருபீஸை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, ஆனால் இது வந்து ஒரு லாங் டேர்மு, கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் வந்து நியர்லி 11 மந்த்ஸுக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும். பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா 5.2 ருபீஸ் வருது. இதே வந்து நம்ம வந்து 448 ருபீஸ் வந்து நம்ம ஒரு 84 டேஸ்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது அது வந்து பெர் டேக்கு வந்து 5.33 அப்படிங்கிற மாதிரி வருது. இதோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 1748க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 56 ருபீஸ் வரும். இது வந்து நியர்லி 448 ருபீஸுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 30 டேஸில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நியர்லி வந்து 159 ருபீஸ்லேருந்து 160 ருபீஸ் தான் வருது. இதில் வந்து ரொம்ப சேஞ்சஸ் இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இதாக இருக்கவங்க 448 ருபீஸ்க்கு வந்து 84 டேஸ்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஆனால் வந்து 1 GB எனக்கு மினிமமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஜியோவில் வந்து 209 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 22 டேஸ்க்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நியர்லி பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா 9.5 ருபீஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து பெர் டேக்கு ஒரு 1 GB டேட்டாவை வந்து நம்மக்கிட்ட நியர்லி 4 ருபீஸ்லேருந்து 4.5 ருபீஸ்க்கு வந்து நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்க மினிமம் ரீசார்ஜ்னு போனீங்கன்னா. ஆனால் இது வந்து எப்படின்னா நீங்கள் வாய்ஸ் பிளான் மட்டும் பண்ணிவிட்டு ரொம்ப ரேராக செகண்டரி சிம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி வந்து எனக்கு வந்து ஹோம்லேயே வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து இன்னும் வந்து நம்ம நார்மலான ஃபோன்னா யூஸ் பண்ணுறவங்க, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோனுக்கு வராதவங்களுக்குனா வந்து இந்த பிளான் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ரொம்ப மந்த்லி எக்ஸ்பென்ஸே வந்து ரொம்ப வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த சின்ன இதுங்கிறது ஆட் ஆகும்போது இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2-3 ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க.